வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரங்க. ஏற்கனவே 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கிறேன். இது 3வது வீடியோ. இதுல ஒரு 20 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன்ல டாபிக்ல கேட்டது. வினா விச் இஸ் ட்ரூ ஃபார் த ஸ்டேட்மெண்ட், அதாவது பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the degree of the polynomial is the highest power of the வேரியபிள் இன்வால்வ்டு இன் த டேம். அதாவது ஒரு பாலினாமியல்னா ஒரு பல்லுறுப்புக்கோவையில அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியினுடைய மிகப்பெரிய முழுக்கள் தான் அதனுடைய பவர்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனுடைய படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. ஏன்னா இப்போ ஒரு பாலினாமியல்ன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்னா ஏ எக்ஸ் பவர் 4 பிளஸ் பி எக்ஸ் கியூப் பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு பாலினாமியல் இருந்துச்சுன்னா இந்த பாலினாமியலுடைய ஹையஸ்ட் பவர் வந்து 4. ஸோ இதனுடைய பவர் வந்து 4ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய படி வந்து 4ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ ரைட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார்பு பகா காரணிகளின் மீ போவா 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிசிடி ஆஃப் கோ பிரைம் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ ஒரு நம்பரும் பி ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பர்னுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரும் 1 தான். ஸோ ஒரு ஏன்ற ஒரு நம்பர் பின்ற ஒரு நம்பர், ரெண்டு நம்பருக்குனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 இருந்துச்சுன்னா அது கட்டாயமா சார்பு பகா எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் ரைட்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபி பிசி சிஏ என்ற கோவையின் மீ போ மா, அதாவது எல்சிஎம் கேட்டிருக்கிறாங்க. எல்சிஎம் வந்து ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப ஏபிஏ வந்து ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி பவர் 0ன்னு எழுதிக்கலாம். இதனுடைய பவர்லாம் 1ன்னு இருக்கு மீனிங். செகண்ட் பிசி கொடுத்துருக்காங்க. பிசியை வந்து எப்படி எழுதலாம், ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி பவர் 1 ஏனுடைய பவர் 0ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனிதிங் பவர் 0 இஸ் 1ன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் லாஸ்டா ஒன்று கொடுத்துருக்கிறது என்னன்னா சிஏ கொடுத்துருக்காங்க. சிஏனா ஏ பவர் 1 இன்ட்டு பி பவர் 0 இன்ட்டு சி பவர் 1. இப்ப எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதுல ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுல இருக்கக்கூடிய ஏனுடைய ஹையஸ்ட் பவர், அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும்னா பவர்ல ஹையஸ்ட் பவர் 3துலயுமே ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்க்கணும். இங்க ஏ பவர் 1 இருக்கு, இங்க ஏ பவர் 0 இருக்குது, ஏ பவர் 1 இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பவர் வந்து 1. அதே போல பில வந்து ஹையஸ்ட் பவர் 1, சில ஹையஸ்ட் பவர் 1. ஸோ ஏபிசி இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் ஏபி பிசி சிஏ அப்படின்னு வரும் ஆன்சரு. ஸோ சி ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. லாஸ்டா 1 ஆனது பகா எண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 இஸ் த பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பிரைம் நம்பருக்கு வந்து டெபினிஷன் பார்க்கும் பொழுது அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது 2 வகுதிகள் தான் இருக்கு. எந்த ஒரு எண்ணுக்கு 2 வகுதிகள், அதாவது 1 அண்ட் இட் செல்ஃப், ஒன்னும் அது, அதாவது ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. ஸோ 1க்கு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, அதாவது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க. ஸோ டி ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. டி ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ ஏபிசி 3 ஸ்டேட்மெண்ட் தான் ரைட்டு. ஸோ ஆன்சர் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏபிசி மட்டும் ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 கலப்பு பின்னங்களை வந்து பெருக்குனா 10 வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3x/7 into 2y/5 is equal to 10 கொடுத்துருக்காங்க. இந்த 3x/7ன்றது ஒரு கலப்பு பின்னம், அதாவது மிக்ஸ்டு பிராக்ஷனு. அது வந்து இம்ப்ராப்பர் பிராக்ஷனை நம்ம மாத்தணும் என்ன வரும், 21 பிளஸ் x/7 வச்சுக்கோங்க இன்ட்டு 2 5 10 10 ஒய்யும் கூட்டினா 10 பிளஸ் y/5. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா சால்வ் பண்ண முடியாது. அதனால என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷனை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவலுடைய ரைட் ஹேண்ட் சைடு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10க்கு ஈக்குவல் ஆகிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏவுக்கு 3 பிக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸுக்கு 3 ஒய்க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 4ன்னு போட்டா 21, எக்ஸுக்கு 3 போட்டா 21 3 24/7 இன்ட்டு ஒய்க்கு வந்து 4ன்னு போட்டா 10 பிளஸ் ஒய்னா 14, அதாவது 10 பிளஸ் 4னா 14/5 ஓர் 5 5. இது வந்து இந்த இடத்துல அடிக்க முடியாது, அது அப்படி வச்சுக்கோங்க, மைண்ட்ல கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓர் 7 7
2 14. இங்க வந்து 2 இருக்கு. இங்க எந்த நம்பர் இருந்தா ஈக்குவேஷன் உடைய அந்த பக்கம் வந்து, ஏன்னா கீழே வந்து டினாமினேட்டர் 1 into 1 தான் வருது. ஸோ நமக்கு இங்க வந்து சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இல்லைன்னு வச்சுக்குவோம். அப்ப ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு இல்ல. ஸோ எக்ஸ் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பை 2 into 1. இப்ப எக்ஸோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 10 வரும்? 5. ஸோ இந்த 24க்கு பதிலா 25ன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் ரைட். அப்ப 24 25 எப்போ வரும்? எக்ஸோட வேல்யூ வந்து 3க்கு பதிலா 4ன்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஸோ எக்ஸுக்கு 4 போடு, ஒய்க்கு 4 போடு. அப்ப என்ன வரும்? 21 4 25 பை 7 இன்ட்டு 10 4 14 பை 5. அப்ப சிம்பிளிஃபைனா ஓர் 5 5 5 25 ஓர் 7 2 14. ஸோ I2 10. I2 10ன்றது ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து டி. அப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து 4 தான் ரைட். ஸோ 4,4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஈக்குவேஷன் ரூட் ஆஃப் 1 plus 25 by 144 equal to 1 plus x by 12 கொடுத்துருக்காங்க. இத அந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடியது 1 plus 25 by 144 வந்து நாம என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஒரே பிராக்ஷனை கொண்டு வரணும். கொண்டு வந்தா என்ன வரும்? ரூட் ஒரு 144 144 144 25 ஆட் பண்ணா 169. ஸோ 169 by 144 ரூட் ஆஃப் 169 by 144 equal to 1 plus x by 12 இருக்கு. ஸோ 169 உடைய ரூட் வேல்யூ, அதாவது 13 வந்து 2 முறை பெருக்கணும். ரூட் வேல்யூனா 13 ஸ்கொயர். அதை 169 ரூட் வேல்யூ வந்து 13. அதே போல 144 ரூட் வேல்யூ வந்து 12 ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 12 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா, ஈக்குவேஷனுடைய போத் சைடு, ரெண்டு சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா 12 டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால 12 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஓர் 12 12, இங்க 13 அப்படி நிற்கும். அதே போல 1 12 மல்டிப்ளை பண்ணா 12 பிளஸ் 12 எக்ஸ் பை 12 மல்டிப்ளை 12 12 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. 12 வந்து ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ். ஸோ 13 மைனஸ் 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1. ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 96 ப்ராப்ளம் பாருங்க. 2 பவர் 96 ப்ராப்ளம் 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் பிளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 பவர் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு 4 பவர் இருக்குது. அப்ப ரெண்டுமே 2 பவர் நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம்னா 2 பவர் எக்ஸ் பிளஸ் 3 அப்படி வச்சுக்கோங்க. 13 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம். 2 ஸ்கொயர் எழுதணும்னா 2 ஸ்கொயர் பவர் எக்ஸ் பிளஸ் 12 வரும், 2 வரும். இப்ப என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஏ பவர் எம் தட் ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் எம் என்னன்றது தெரியும். ஸோ இதுல 2 பவர் இந்த இடத்துல 2 ஸ்கொயர் தட் ஹோல் பவர் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. இது என்ன பண்ணலாம்னா 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 வரும். அப்ப 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2னா 2x பிளஸ் 2 4. இந்த ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 இருக்கும். இப்ப பேஸ் ஈக்குவலா இருக்குது. அப்ப பவரும் ஈக்குவலா வரும். பவர் ஈக்குவல் பண்ணுங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4. இந்த எக்ஸ் வந்து ஈக்குவேஷன் கிராஸ் பண்ண வைக்கலாம். அதே போல 4ஐயும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம். அப்ப பண்ணா என்ன வரும்? எக்ஸ் அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ். ஸோ 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் 4 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ ஆன்சர் வந்து டி, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஏவோட ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 பை 2 பிளஸ் 1 பை 4 பிளஸ் 1 பை 8 அண்ட் பி ஈக்குவல் டு 1 பிளஸ் ஏ பை 2. தென் ஃபைண்ட் பி எக்ஸிட் ஏ பை, அதாவது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுல இருந்து பி ஆனது ஏவை விட எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, பி ஆனது ஏவை விட எவ்வளவு அதிகம்னா பி மைனஸ் ஏ தான் கேட்டிருக்காங்க. பி மைனஸ் ஏ கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப ஏவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு
2 4 8 இருக்கு, இந்த 1 கீழே 1 இருக்குதா மீனிங். அப்ப 1 2 4 8க்கு வந்து எல்சிஎம் இருக்குதுன்னா 8, அதாவது 2 2 4 8க்கு எல்சிஎம் எடுத்துக்கன்னா இங்க 2ஆல் போடுங்க, 1 2 4 again 2 போட்டுங்கன்னா again 2 1 1 2, அப்ப again 2 போடுங்க, 2 1 1 1. ஸோ 2 4 2 8 8 தான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் வந்து 8. இப்ப இந்த 1க்கு கீழே 1 இருக்கிறதா மீனிங், இந்த 1 வந்து 8ல 8 டைம்ஸ் இருக்கும். ஸோ 1 into 8 is 8 plus 2 வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ 1 into மேல நியூமரேட்டர்ல 1 இருக்கு, 1 into 4 is 4. சிமிலர்லி 4 வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 plus 8 வந்து 1 டைம் வரும். ஸோ என்ன வரும், 8 4 12 12 2 14 14 1 15 15 by 8. ஏவோட வேல்யூ வந்து 15 by 8. பியோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 1 பிளஸ் 15 இங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ 15 by 8ன்னு போட்டோம்னா அப்ப 15 by 8 by 2ன்னு இருக்கும். அப்ப 8 by 2ன்னா 2 மேல வந்து பெருக்கல் வந்து 16 வரும். 1 பிளஸ் 15 by 16. ஸோ ஒரு 16 16 16 15 31 by 16. இது பியோட வேல்யூ, இது ஏவோட வேல்யூ. அங்க என்ன கேட்டிருக்கான கொஸ்டின்ல பி ஆனது ஏவை காட்டிலும் எவ்வளவு அதிகம். அப்ப பில இருந்து ஏவை கழிக்கணும், மைனஸ் பண்ணணும். பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 31 by 16 மைனஸ் 15 by 8. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து 16. ஸோ எல்சிஎம் 16 எடுத்துக்கன்னா 16 31 ஒரு டைம் தான் வரும். இந்த 8 வந்து 14ல 2 டைம் வரும். ஸோ 2 into 15 30. ஸோ ஆன்சர் 1 by 16. அப்ப பி ஆனது ஏவை காட்டில் எவ்வளவு அதிகம்னா 1 by 16. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ வந்து 4 by 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 4 by 7 பிளஸ் 2y மைனஸ் எக்ஸ் பை 2y பிளஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா டைரக்டா எக்ஸுக்காக 4ம் ஒய்க்காக 5ம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். ஸோ 4 by 7 பிளஸ் எக்ஸுக்கு இது வந்து எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. எக்ஸுக்காக 4ம் ஒய்க்காக 5ம் சப்ஸ்டியூட் பண்றாங்க. இந்த இடத்துல 2y இருக்கு. அப்ப 2yனா 2 5 10 10 மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 4 10 மைனஸ் 4 பை 10 பிளஸ் 4. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணா 4 by 7 பிளஸ் 10 மைனஸ் 4னா 6 6 by 14 என்ன வரும், 3 by 7 வரும். 3 2 6 7 2 14. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும், டினாமினேட்டர்ல ஈக்குவலா இருக்குது. ஸோ 7 4 plus 3 is 7. ஸோ 1 வரும். ஆன்சர் 1. ஸோ ஆன்சர் 1. B is the answer. Next question. A மற்றும் B ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது A and B are two non-zero rational numbers அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க 2 plus root 3 by 2 minus root 3 equal to A plus B root 3. அப்படின்னா B ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த பிராக்ஷனை வந்து நாம சிம்பிளிஃபை பண்ணணும்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்குதோ அதனுடைய காஞ்சுகேட்டால நியூமரேட்டர்லயும், அதாவது தொகுதியிலும் பகுதியிலும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 2 பிளஸ் ரூட் 3 பை 2 மைனஸ் ரூட் 3. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கனாவே நம்ம வந்துடும். அதாவது இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். இன்ட்டு 2 பிளஸ் இதனுடைய காஞ்சுகேட்னா ரூட்டுக்கு பக்கத்துல என்ன சைன் இருக்குதோ, என்ன குறியீடு இருக்குதோ அந்த குறியினுடைய ஆப்போசிட் குறியீடை போட்டுக்கணும். இங்க மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் ரூட் 3 by 2 plus root 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது 2 ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணா 2 plus root 3 whole square by 2 square minus root 3 whole square. ஏன்னா இது a minus b, இது a plus b வடிவத்தில் இருக்குது. ஸோ a minus b into a plus b னா a square minus b square. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும், எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. a plus b whole square எக்ஸ்பெண்ட் பண்ணா 2 ஸ்கொயர்னா 4 பிளஸ் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர்னா 3 பிளஸ் 2ab 2 4 4 ரூட் 3 பை
2 4 அதாவது 2 4 மைனஸ் ரூட் 3யும் அந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் 3. ஸோ என்ன கிடைக்குது 4 3 7 பிளஸ் 4 ரூட் 3 பை 1. இது எதுக்கு ஈக்குவல்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்க ஈக்குவேஷன்ல ஏ பிளஸ் பி ரூட் 3க்கு சமம். ஸோ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ரூட் 3க்கு சமம். அப்ப ஏவோட வேல்யூ என்ன வரும் ஏவோட வேல்யூ வந்து இது 7 பியோட வேல்யூ வந்து 4. ஸோ ஏ ஈக்குவல் டு 7 பி இஸ் ஈக்குவல் டு 4. அவங்க என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பி இன் மதிப்பு கேட்டுக்கிறாங்க. அப்ப பி ஓட வேல்யூ ஏ, ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் next question 162 into 162 minus 18 into 18 by 144 கொடுத்திருக்காங்க. மேல இருக்கிறது 162 162ன்றது வந்து a ஸ்கொயர் வச்சுக்கோங்க. a into a ஸ்கொயர் minus b into b ஸ்கொயர். இங்க கீழ இருக்கிறது வந்து 144 இருக்குது. அத 162 minus 18 பாருங்க 144 வருதுங்களா? சோ அத வந்து என்ன பண்ணலாம் a minus b ன்னு எழுதிக்கலாமா? 162 minus 18 னா சோ a minus b ன்னு எழுதலாம். இந்த a ஸ்கொயர் minus b ஸ்கொயர்னா a minus b a plus b into a minus b இது வரும். அதே போல டினாமினேட்டர்ல a minus b ன்னு இருக்கும். இந்த a minus b யும் a minus b கேன்சல் ஆயிரும். நமக்கு ரிமைனிங் டேர்ம் என்ன வரும் a plus b. a plus b னா a ஓட வேல்யூ வந்து 162 plus b ஓட வேல்யூ வந்து 18. so 162 plus 18 is 118. so answer a. next question ஒரு simplification problem, எளிமையான ப்ராப்ளமா. minus 1 by 3 into 5 by 4 plus 3 by 5 divisible by 1 by 2 minus 1 by 4 கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து போட்மாஸ் லாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். போட்மாஸ் லாவை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு செய்யணும். இன்டீரியர் பிராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இன்டீரியர் பிராக்கெட். இந்த இன்டீரியர் பிராக்கெட்டை நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பிராக்கெட்டை செஞ்சீங்கன்னா என்ன வரும் பாருங்க. இந்த பிராக்கெட்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யலாம். minus 1 by 3 into 5 by 4 இருக்கு. அப்ப minus 1 by 3 into 5 by 4 னா மேல இருக்கிறது நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் ஈக்குவல் டு ஓரஞ்சு 5 minus 5 by 3 12 பிளஸ் 3 by 5 வகுத்தல் இங்க அரை இருக்கு, இது அரை இது கால், அரையில கால் போச்சுன்னா கால். சோ 1 by 4 அதாவது ஆஃப்ல குவார்டர் போச்சுன்னா குவார்டர். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம கேன்சல் டெலீட் பண்ணலாம். சோ 5 by 12 பிளஸ் என்ன பண்ணலாம் ஒரு இதுவே ஒரு பிராக்ஷன், இது ஒரு வகுத்தல் இருக்கு, ஒரு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ரெசிப்ரோக்கலா வரும் பொழுது அது என்ன மாறும் பெருக்கல்ல வந்துடும். ஸோ 3 by 5 இன்ட்டு 4 by 1 வரும். இதையும் மேலங்கிலையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 by 12 பிளஸ் 3 12 by 5. இப்ப இதை வந்து என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷனா இது இப்படி இந்த டைரக்ஷன்லயும் மல்டிப்ளை பண்ணி மேல போட்டுக்கோங்க. அதே போல இது இந்த டைரக்ஷன் பண்ணிக்கோங்க. சோ என்ன வரும் 5 25 12 12 144 பை 12 5 60. சோ என்ன வரும் 144 25 போச்சுன்னா 119 பை 60. அப்ப 119ல 60 வந்து ஒன் டைம் வரும், மீதி வந்து 59 பை 60. சோ 159 பை 60 is the answer. இருக்குங்களா பாருங்க ஆன்சர் இருக்கு. B is the answer. next question x power 4 minus x square y square by y power 4 minus x square y square divisible by x square y square கொடுத்திருக்காங்க. இந்த நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x ஸ்கொயரை நம்ம வெளியே எடுக்கலாம். என்ன பண்ணலாம் x ஸ்கொயர், இதுல x ஸ்கொயர் வந்துச்சுன்னா மீதி x ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் x ஸ்கொயர் வந்துச்சுன்னா y ஸ்கொயர் இருக்கு, பை இதுல y ஸ்கொயரை வெளியே எடுக்கலாம், y ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்.
இங்க டிவிசிபிள் இருக்கு, அந்த டிவிஷன் வந்து பெருக்கலா போட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய பிராக்ஷனை வந்து ரெசிப்ரோக்கலா மாத்திக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயரை மாத்திக்கலாம். ஸோ இந்த ஒய் ஸ்கொயரும் இந்த ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இந்த எக்ஸ் ஸ்கொயரும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதை அப்படியே போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறது ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா இருக்கு, அதை என்ன பண்ணலாம்னா மைனஸ் ஒரு மைனஸ் வெளியே எடுத்துக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்னு, ஸோ இங்க கீழே மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஒன் இஸ் த ஆன்சர். ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் ஒரு சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ரூட் 900 பிளஸ் ரூட் 144 பை ரூட் 144 மைனஸ் ரூட் 16 பை கீப் ரூட் ஆஃப் 8 பிளஸ் 2 கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் 8. ஸோ ரூட் 900 வேல்யூ வந்து 30 இன்ட்டு 30 தான், 30 இன்ட்டு 30 தான் 900. ஸோ ரூட் 900 வேல்யூ வந்து 30 பிளஸ் ரூட் 144 வேல்யூ வந்து 12 பை 12 மைனஸ் ரூட் 16 வேல்யூ வந்து 4, கியூப் ரூட் ஆஃப் 8 வேல்யூ வந்து 2. ஏன்னா இது 3 2ல ஒரு 2 எடுத்துக்கலாம், பிளஸ் 2 ஓ 2 2 2 2 4, இங்க மைனஸ் 2 இருக்கு, இங்க பிளஸ் 2 இருக்கு. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். 30 12 கூட்டினா 42 பை 12 மைனஸ் 2 பிளஸ் 2ன்னு வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்ப என்ன பண்ணலாம், 2ஆல சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 2 12, 21 2 42. ஸோ ஆன்சர் 21 பை 6. 21 பை 6 இருக்குங்களா, ஏன்னா அது வரையும் நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 21 பை 6 எந்த டி டியில் இருக்கு. ஸோ 21 பை 6 இஸ் த ஆன்சர். ஸோ டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If A denote int, D denote plus, C denote divisible, and D denote minus, then find the value of 25D, 42C, 6B plus 10A 5. இதனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சிம்பிளை மட்டும் கரெக்டான சிம்பிளை போட்டுக்கணும். அந்த டிக்கு என்ன இருக்கு, ஏவுக்கு என்ன இருக்குன்னு. ஸோ ஏ பி சி டி. ஏவுக்கு வந்து மல்டிபிளேஷன், பிக்கு பிளஸ், சிக்கு டிவிசிபிள், டிக்கு மைனஸ். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏவுக்காக மல்டிபிளேஷனும், பிக்காக பிளஸும், சிக்காக டிவிசிபிளும், சிக்காக டிக்காக மைனஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா என்ன வரும், 25 டி வந்து மைனஸ் 25 மைனஸ் 42, சி வந்து டிவிசிபிள் டிவைட் சி 42 சி 6, பி வந்து பிளஸ் 10, ஏ வந்து இன்ட்டு 5. ஓகே, இப்ப போர்ட் மாஸ் லாவில் அப்ளை பண்ணுங்க. போர்ட் மாஸ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் செய்யணும். ஸோ டிவிஷன் செய்யணும் 42 பை 6, அப்ப 42 பை 6னா 7 டைம் வரும். ஸோ 25 மைனஸ் 7 பிளஸ் 10 இன்ட்டு 5ன்னு இருக்குது. இது அடுத்த ஸ்டெப்ல இது 10 இன்ட்டு 5 செஞ்சுக்கலாம். 5 5 50 50 25 ஆட் பண்ணுங்கன்னா 75, 75 மைனஸ் 7னா 68. ஸோ ஆன்சர் பி, டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் இதே போல கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதாவது சிம்பிள் மாத்தி கொடுத்துருக்காங்க. இங்க ஆல்பா நியூமரல் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடியில் கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து சிம்பிள் மாத்தி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி போட்டா ஆன்சர் வரும். ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஒரு கிராப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்ம கிராப் போட்டுக்கலாம். கிராப் போட்டுக்கணும் எப்படி வரும், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். இந்த சைடு 1 2 3ன்னு போவோம், இது -1 -2ன்னு போவோம், இது 1 2 3ன்னு போவோம், இது -1 -2ன்னு வரும். ஸோ இந்த கால் பகுதி வந்து பிளஸ் பிளஸ் கால் பகுதி, இந்த கால் பகுதி மைனஸ் பிளஸ் கால் பகுதி, இந்த கால் பகுதி மைனஸ் மைனஸ் கால் பகுதி, இந்த
இந்த குவாட்ரண்ட் பிளஸ் மைனஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, -2, -7 இஸ் எ பாயிண்ட் இன் போர்த் குவாட்ரண்ட் சொல்லியிருக்காங்க. இது 1வது கால் பகுதி, இது 2வது கால் பகுதி, இது 3வது கால் பகுதி, இது 4வது கால் பகுதி. இதுதான் கிராஃப். ஸோ -2வும் -7ம் என்ற பாயிண்ட் வந்து 4வது கால் பகுதியில் அமைன்னு சொல்லியிருக்காங்க. 4வது கால் பகுதியில் பாத்தீங்கன்னா பிளஸ் ஒரு வேல்யூ, எக்ஸோட வேல்யூ வந்து பிளஸா இருக்கும், ஒய்யோட வேல்யூ மைனஸா இருக்கும். ஆனா ரெண்டு வேல்யூ மைனஸ் இருக்கிறது 3வது கால் பகுதியில் தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 3வது கால் பகுதியில் அமையும். ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது 4வது கால் பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறு. செகண்ட் வந்து 0,3 இஸ் எ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். 0,3ன்ற பாயிண்ட் எங்க இருக்குன்னா இது வந்து 0, 0,3ன்ற பாயிண்ட் இது. அதாவது இப்ப A,0 வந்துச்சுன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேல அமையும். A,0னா இந்த லைன்ல அமையும். அதே போல 0,Bனா y ஆக்சிஸ் மேல அமையும். ஆனா இங்க கொடுத்தது 0,3 இது வந்து y ஆக்சிஸ் மேல அமையும். சோ ஸ்டேட்மெண்ட் 2வும் ராங். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா -π/2 lies to the left of y axis கொடுத்திருக்காங்க. -π/2 lies the left of y axis. y axis இது y axis இது. இந்த y axis உடைய லெஃப்ட் சைடுனா இந்த போர்ஷன் தான் லெஃப்ட் சைடு. இந்த சைடு வந்து அமையும். -π/2 வந்து லெஃப்ட் சைடு அமையும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப -π/2னா மைனஸும் பிளஸும், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து மைனஸ் வேல்யூ, y ஆக்சிஸ்ல பிளஸ் வேல்யூ. அப்ப மைனஸ் பிளஸ் எங்க வருது, மைனஸ் இது மைனஸ் பிளஸ் இது இங்க வருது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, சி ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, அதாவது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, 5,2 -7,2 ஆர் the points on the line parallel to y axis கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு லைனும் வந்து y axisக்கு parallel இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தலாம் இருங்க, மறுபடியும் again once டிரா பண்ணி பார்த்தலாம். டிரா பண்ணுங்கன்னா என்ன வரும், இது வந்து 5,2 5 வந்து எங்க இருக்கும், x axisல எங்க இருக்கும், 2 வந்து எங்க இருக்கும், இங்க இருக்கும். ஸோ 5,2 இது x axis, இது y axis. அதே போல -7,2 எங்க வரும், இங்க வரும். ஸோ இது வந்து x axis தான் parallel இருக்கும். அதாவது x axis y is equal to c இருந்தா, அதாவது x is equal to c னா x ஓட வேல்யூ கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது வந்து y axisக்கு parallel இருக்கும். அதே போல y is equal to d, அதாவது y ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது x axisக்கு கான்ஸ்டன்ட் parallel இருக்கும். ஆனா இங்க கொடுத்துக்கிறது வந்து 5,2 -7,2 y ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா கொடுத்துருக்காங்க, அது x-க்கு parallel இருக்கும். ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, y ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா கொடுத்து y-க்கு parallel கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். சோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட். சோ B is the correct answer. Next question. Cube root of 729 minus cube root of 27 by cube root of 512 plus cube root of 343. இதனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 729 உடைய கியூப் என்னன்னா 9. 9 இன்ட்டு, அதாவது 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 729. ஸோ கியூப்ன்றதுனால ஒரு 9 மட்டும் எடுத்துக்கலாம். அதே போல 27 உடைய கியூப் ரூட் வந்து 3. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 27. 512 வந்து 8. 8 கியூபினுடைய கியூப் ரூட் தான் 512. அப்ப பாருங்க 8 இன்ட்டு 8 இன்ட்டு 8 தான் 512. ஸோ இதுல 8 எடுத்துக்கலாம். மைனஸ் பிளஸ் 343 வந்து 7. ஸோ 9ல 3 கழிச்சா 6 பை 8 7 15. ஸோ 3 2 6 5 15. ஸோ ஆன்சர் 2/5. டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 பை எக்ஸ் பிளஸ் 3 வகுத்தல் எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் வரும். ஸோ அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர்னா எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5ன்னு எழுதலாம். அதே போல பை எக்ஸ்
பிளஸ் 3ன்னு எழுதலாம். இன்ட்டு டிவிசிபிள் வந்து இன்ட்ட போட்டு ரெசிப்ரோக்கலா போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 மேல வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3 பை எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் இது வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் 3யும் எக்ஸ் பிளஸ் 3 கேன்சல் ஆயிரும். ஒரு எக்ஸ் பிளஸ் 5ம் ஒரு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்குது எக்ஸ் மைனஸ் 5 இருக்கு, எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 3 எல்லாம் இருக்குது பி. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஒரு போர்ட் மாஸ் லாவை அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ 2/7 மைனஸ் செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கலாம் 1/4 இங்க டிவிசிபிள் இருக்கு, அது மல்டிபிளிகேஷன் போட்டு 3/2 எழுதிக்கலாம். 2/3ன்றத மைனஸ் 5/6. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 2/7 மைனஸ் ஓர்மு மூவ் 4 2 8. ஸோ 3/8 மைனஸ் 5/6. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2/7 மைனஸ் இது 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தனா 24. 24 8 3 டைம் வரும், 9 மைனஸ் 6 வந்து 4 டைம் வரும், 4 5 20. ஸோ 2/7 இங்க ஒரு மைனஸ் இருக்குது. 9ல 20 போச்சுன்னா மைனஸ் 11, மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா பிளஸ் 11/24. ரெண்டுக்கும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணா 7 2 14, 7 4 28 168, 2 24 48, 7 11 77. ஸோ 77 148, 8 7 15க்கு 5, மீதி 1, 8 4 12 125/168. ஸோ 125/168. ஸோ சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மாடல் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கிறேன், அதன்படி போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 8/2 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம்னா எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படி இருக்கட்டும். செகண்ட் டைம்ல கீழே டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 2 வர மாதிரி இதுலயும் எக்ஸ் மைனஸ் 2 வர மாதிரி எடுத்துக்கோன்னா மைனஸ் வெளியே வரும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 2 கியூப் பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். இந்த எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4 தான் வர ஆன்சர். ஸோ பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுல எல்சிஎம் m plus 1 m plus 1 m ஸ்கொயர் மைனஸ் 1க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இதுல m plus 1 போயிடுச்சுன்னா m minus 1 மட்டும் இருக்கும். ஸோ m இன்ட்டு m minus 1, m இன்ட்டு m minus 1 பிளஸ் m minus 1 பிளஸ் 1 என்ன வரும்? m ஸ்கொயர் மைனஸ் m பிளஸ் m மைனஸ் 1 பிளஸ் 1. ஸோ இந்த மைனஸ் எம்மும் பிளஸ் எம் கேன்சல் ஆயிரும், மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிரும் பை m ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ m ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணி a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5ஆலையும், ஏன்னா b கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் ஈக்குவேஷன் 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. பட் 5ஆல மல்டிப்ளை பண்ணா i 15a பிளஸ் i 20b ஈக்குவல் டு 5 22 110. அதே போல இது 4ஆல செகண்ட் ஈக்குவேஷன் 4ஆல பண்ணா 4 8 32a 4 5 20b ஈக்குவல் டு 16. ஸோ என்ன வரும்? இந்த 20b-யும் 20b கேன்சல் ஆயிரும். ஸோ 47a ஈக்குவல் டு 110ல இருந்து 16 போச்சுன்னா 94. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 2. ஏவோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 3 2 6 பிளஸ் 4b ஈக்குவல் டு 22. ஸோ 4b இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 6 வந்து ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ். ஸோ 22 மைனஸ் 6னா 16. ஸோ பியோட வேல்யூ 16. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப a வந்து 2 பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும்?
6 ஸ்கொயர் 6 ஸ்கொயர்னா 36. ஸோ ஆன்சர் 36. பி ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் ஒரு டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.